சென்னையில மெட்ரோல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார். தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எலி வலை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தோன்ற அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு லாரியில போட்டு அனுப்புறாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்க போச்சு, எவ்வளவு 1000 மெட்ரிக் டன், அது எவ்வளவுக்கு வித்தாங்க, ப்ரூஃப் கேளுங்க. தமிழகத்துல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களை கழுவறதுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுல ஊழல் நடந்திருக்கிறதா பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கு, பதிலே இல்லை. ஒரு வளாகத்துல கல்வி வளாகத்துல கழிப்பிடங்கள் கட்டுறாங்க, அதுல நீங்க வந்து டாய்லெட்ஸ்க்கு செவுரு இல்ல. பாத்திருக்கீங்களா, கேள்வியா பட்டிருக்கீங்களா? இதுலயா சமத்துவம்? இதே மாதிரிதான் 75 வருஷம் பவள விழா பாப்பா கட்சியில வந்து ஒருத்தர் ஒன்றிய செயலாளர், அவர் ரொம்ப சீனியரா இருந்தார், 65 வயசுக்கு மேல இருக்க அந்த பெரியவருக்கு. அவர் பஸ்ல போயிட்டு, சார் உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் பேனர் தூரத்துல வந்து ஒருத்தன் சமூக நீதின்ட்டான். சமூக நீதி, அவருக்கு பின்னாடி நீதின்னு வருதுன்னு அடுத்து 2வது கொள்கை என்னன்னு கேட்டா உதயநிதி, 3வது கொள்கை இன்ப நீதினு சொன்ன காணொலி இருக்கு. பொதுமக்கள் இடையூறா இருந்து அந்த விஷயம். ஆமாமா, கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறவன், கத்தி எடுத்து குத்துறவன், 4 பொறுக்கி பசங்க சேர்ந்து வேலைக்கு வந்த ஒரு வடமாநில தொழிலாளர் அடிச்சு ரத்தம் சொத்து ஹாஸ்பிட்டல்ல போடுறவங்க, பாலியல் கொடுமை பண்றவங்க, காலேஜ் கேண்டீன்ல பாலியல் சீண்டல் பண்றவங்க, காவலாளி பெண் காவலாளிக்கு பாலியல் தொண்டர் கொடுக்கிற தொண்டர்கள், இந்த கஞ்சா குடிக்கால போலீஸ் காவல்துறை பொதுமக்கள் பாதிக்கிறதுல பாதிப்பு உங்களுக்கு கேள்வி வரல. கரூர்ல ஒரு எம்எல்ஏ கனிமவள கொள்ளை வீடியோ எடுக்க போற ஒரு ஊடகவியலாளர் அவரே தாக்குறாரு. அந்த வீடியோ வருது, செய்தித்துறை அமைச்சரை போய் கேட்கறாங்க. செய்தித்துறை அமைச்சர், அப்படியா, நானும் பார்க்கலையே சார், இந்த மாதிரி வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்க, லைசன்ஸ் எடுத்த ஒரு கம்பெனி வந்து லைசன்ஸ் கேட்டு மிரட்டுறாங்க, ஆளுங்க போய் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டு சபாநாயகர் கிட்ட வந்து மனு விடுறாங்க. அப்படியா, நான் பாத்துக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை யாரும் வந்து வாங்கலாம், அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் வந்து ஸ்க்ரூட்டனியில் உட்கார முடியுன்ற ஒரு நிலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இவ்வளவு அந்த பிரிண்ட் அவுட் காஸ்ட் எவ்வளோ அதை மட்டும் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு போகிறோம். இதையும் ஸ்கேம்னு சொல்லுவாங்கன்னா, சொன்னவங்களை எனக்கு வந்து ஒரு 2 ஸ்கேமுக்கு வந்து எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன். சென்னையில் மெட்ரோவில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கிட்டு